ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் போற்றி போற்றி. சாமி நேற்று சாமிகிட்ட உபதேசம் வாங்கினேன். சாமி ஆரம்பிக்கும் போதே எல்லாம் மாயை, என் மனசுல இருக்கிற எனக்கு உள்ள இருந்து சொன்ன அதே விஷயத்தை தான் அவங்க வெளில இருந்து சொன்னாங்க. தவத்துல உள்ள இருந்து உணர்த்துவாங்கள்ல, இது நான் தான் மெய், எனக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பொய்ன்ட்டு. அப்பதான் சாமி என் அகமே ஆறுச்சு. என் அகம் ரொம்ப புண்ணா இருந்தது. ஆரம்ப கட்டத்துல மனம்லாம் சுத்தமா அடங்கவே இல்லை. சில சமயம் எதனாலதான் அப்படி இருக்குன்னு தெரியாது, ஏதாவது கெட்ட வார்த்தை பேசலாம் போல இருக்கும். என்ன நான் போன பிறவிகளை நிறைய பேரை வசைப்பாடிட்டுனா என்னன்னு தெரியல. அமங்கல சொற்கள் வாயிலிருந்து உதிக்கணும் போ, அது என்ன பைத்தியம் முடிச்ச மாதிரிலாம் கூட சில சமயம் இருக்கு. ஆனா இப்பதான் முருகப்பெருமான் கூட சொன்னாரு, அகம் ஆடுறதுக்கு சில நாட்கள் ஆகும்ட்டு. அது எனக்கு அகம் புண்ணா இருந்தது. இப்பதான் என்னோட அகம் மாறி அமைதியை நான் உணர்றேன். அந்த அமைதியை உங்க திருப்பாதத்துல பதிஞ்சுட்டு, எதுவும் என்னை புகழ்ந்து பேசாம எனக்குள்ள ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க சாமி. எனக்கு புகழ்ச்சி பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இங்க இருக்கவங்க எல்லாரையும் நான் ஒரு ஆன்மாவை தான் பாக்குறேன். நீங்க அவங்க முன்னாடி என்ன சொன்னாலும் பரவாயில்ல சாமி, புகழாதீங்க சாமி. நீங்க கருமையானவங்க, அதனால புகழ்ந்து பேசுறீங்க. அகத்தியன் காட்டிய வழியில், அகத்தியம் இணைந்து காட்டிய வழியில் அற்புத இறை கணங்களோடு, இறை ஆற்றலோடு, இறை சரணாகதியோடு வளம் வருகின்ற அற்புதமான சித்தனாக, இறை சுவடியை சுமந்து வளம் வந்த சித்தன் இறை சுவடியாக வளம் வருகின்ற சித்தனாக, உயர்வு நிலை பெற்று பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானாக ஏற்ற நிலை பெற்று அவன் ஆற்றுகின்ற தொண்டில் தன்னை இணைத்து இறை சூட்சம நூலின் தாக்கம் உணர்ந்து சித்த சபையினுடைய உயர்வு அறிந்து, சிவசபை ஆசானுடைய இறைநிலை அறிந்து அவனோடு பயணப்படுகின்ற அற்புதமான சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர் சபையினுடைய அற்புதமான கிளை சபை பல்லவ தேயமதிலே சிங்கப்பெருமாள் என்னும் அற்புதமான ஆற்றல் அமர்ந்திருக்கின்ற அற்புத தலமதிலே உயர் கிளை சபை கண்டு, அக்கிளை சபைக்கு ஒரு கட்டிட வளாகம் கண்டு, தன் சுயம் அமர்ந்த அவ்விடத்தில் சுயம் கலக்காத ஒரு கட்டிடம் கண்டவனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்விடத்தில் கட்டிடம் அமைக்கின்ற பொழுது அது தன்னிலம் என்ற நிலை இருந்தது. அமைத்தபின் நடைபெற்ற சற்றங்க பெருவிழாக்களுக்கு அப்பால் அது பிரபஞ்சத்திற்கு சொந்தம் என்ற நிலை இருக்கின்றது என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. அற்புதமான அந்நிலையோடு வளம் வருகின்ற சீடனே, ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு சீடனுக்கு ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பரிமாணங்கள் நோக்கி செல்லும் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. உணர்வு நிலையில் தற்பொழுது இருக்கின்ற நிலையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். உள்ளுக்குள் ஆன்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இறைசபை ஆசான் கூறுகின்ற உபதேசங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டனவா, அதன் பற்றி அதனை பின்பற்றி அதன் வழி நடக்கின்றனவா என்கின்ற வினாக்களை உள்ளுக்குள் இருந்து தொடுத்துப்பார். அவ்வினாக்களுக்கு விடையை உள்ளுக்குள் இருந்து பெற்றுப்பார். அவ்விடைகள் சரியா? வினாக்கள் எப்பொழுது உயர்கின்றதோ விடைகள் உயரும், எப்பொழுது வினாக்கள் குறைகின்றதோ அப்பொழுது உன் விடை உயர்ந்து கொண்டே இருக்கும் என்ற அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. தன்னை மெல்ல 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 உணர்ந்து படிப்படியாக வெளிவருகின்ற அற்புதமான பக்குவம் பெற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அத்தகைய பக்குவ நிலையை அகத்தியன் உரைத்தாலும், சித்தன் உரைத்தாலும், சிவம் உரைத்தாலும் அது உடனே மாற்றம் பெறுகின்ற நிலை அல்ல என்ற அகத்தியன். பக்குவ நிலைகள் அடைய அடைய உன்னை நீ அறிய அறிய உயர் மாற்றம் நிச்சயம். நீர் தற்பொழுது அமர்ந்திருக்கும் தலம் உயர்தலம், நீர் செல்கின்ற பயணம் உயர் பயணம், ஆற்றுகின்ற பணியும் உயர்பணியே என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். செல்ல செல்ல காலங்கள் மெல்ல மெல்ல உருண்டோட உருண்டோட இகலோகம் எது, கலியுகம் எது, தேவ உலகம் எது, தர்மயுகம் எது, சிவசபை எது, சிவசபை ஆசானுக்குள் இருக்கும் லோகம் எது என்று நீர் அறிந்து கொண்டு அற்புதமாக பயணப்படுகின்ற காலங்களில்
உயர்ந்து நிற்பாய் அகத்தியத்தோடு என்று வாழ்த்தி அமர்கின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. குறையேதும் இல்லை யாம் இருக்க என்று வாழ்த்துகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. குறையும் இல்லை. ஒவ்வொரு சீடனும் அவனவன் தடத்தில் அவன் நிலையில் உயர்நிலையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றான். உண்மையை உணர 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 அவன் சித்தனாக உருவெடுத்து சிவமாக மாற்றம் பெற்று வலம் வருவான். சிவமகா வாழை சித்தன் இணையோடு என்று வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. குறை கூற வேண்டுமெனில் அகத்தியன் தனியாக கூறுவோம். சித்தனை முன்வைத்தென்று கூறுகின்றோம். ஓம் ஒரு அகதீசா. சீடனும் ஒரு சீடனுக்கு இளைத்தவன் சளைத்தவன் அல்ல. என் சபையில் அனைவரும் அகத்தியன் குழந்தைகள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் முன்பாக அனைவரும் சமம். சிவமகா வாழை சித்தன் முன்பாக அனைவரும் இணையான சீடர்களே. ஒவ்வொருவரும் தனித்தனி பயணம் சித்தனுக்கும் சீடனுக்கும் என்று கூறுகின்றோம். அகதீசாய நமக. அப்பயணத்தில் முன் செல்கின்றோமா பின் செல்கின்றோமா என்பது மற்ற சீடனுடைய இணை போட்டி அல்ல. சித்தனுக்கும் உங்களுக்கும் தான் போட்டி என்ற ஓம் அகதீசாய நமக. அந்நிலையில் அவனோடு இணையாக பயணித்து அவனை காட்டிலும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுகின்ற அற்புதத்தை அடைய முற்படுங்கள் என்ற அகத்தியன் வாழ்த்தி அமர். ஓம் அகதீசாய நமக.